ஹலோ ஹாய். இங்கே பவர் கட் ஆயிடுச்சிங்க. இங்கே சென்னையில் வந்து தண்ணி இதனால மழையின் காரணமாக என்னாச்சு அப்படின்னா பவர் கட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ மணி என்ன ஆச்சு தெரியுமா? கரெக்டாக 4:30 மணி, 4:30. சரியா? இப்போ இங்கே பாருங்களேன், வாஷிங் மிஷினில் எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். சரியா? அப்புறம் என்னன்னா இங்கே இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு குடம் தெரியுதா? ஒரு குடம், ஒரு பக்கெட்டு, இந்த ஒரு பக்கெட்டு, இங்கெல்லாம் தண்ணி பிடிச்சி வைக்கிறேன். ஏன்னா பவர் கட் ஆச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகிடும். சரியா? எங்கேயாவது போஸ்ட்டு அது இதெல்லாம் விழுந்துடுச்சு அப்படின்னா 2 நாள் ஆகிடும். அப்புறம் இங்கே வருஷத்துக்கு ஒருக்கா சென்னையில் இது எல்லா நிலைமைகளும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மழை அலர்ட் போட்ட உடனே போடுறதுக்கும் அதாவது அக்டோபர் லாஸ்ட்டு இல்லைனா நவம்பர் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? சென்னையில். அதனால் எல்லா டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாமே வாங்கி போட்டுருவேன். அரிசி, காய்கறி எல்லாம் வாங்க மாட்டேன். அரிசி, மளிகை சாமான்கள் எல்லாமே வாங்கி போட்டுருவேன். சிலிண்ட்ரு எல்லாமே வாங்கி போட்டுருவேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வாங்கிடுவேன். அப்புறம் என்ன அப்படின்னா, காய்கறி இப்போ நாளைக்கு, இப்போ நாளா இல்லைனா நாளை கழிச்சு ரெட் அலர்ட் போடுறாங்க அப்படின்னு கண்ணு தெரியல, நான் எங்கேயும் விழுந்துடக்கூடாது சோஃபா தட்டி. எங்கேயாவது அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா உடனே அதுக்கப்புறம் காய்கறி வாங்கி வச்சுருவேன். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பால் வந்து கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்கும், 2 நாள் கிடைக்கும், தொடர்ந்து பால் வந்து கிடைக்காது. சரியா? அப்புறம் என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம். இங்கே வந்து சென்னையில் பால் பாக்கெட்டு தாங்க இந்த மழை டைமில் எங்களுக்கு கிடைக்க ரொம்ப சிரமமாக இருக்கிறது. வந்து பால் பாக்கெட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்த உடனே காலி ஆகிடும். எல்லோரும் வாங்கி நிறைய 4-5 பாக்கெட்டாக வாங்கி வைக்கிறதுனால பால் பாக்கெட் வந்து கஷ்டமாக இருக்கும். காய்கறியெல்லாம் வாங்கி எல்லாமே இது பண்ணிடுவேன். தண்ணியெல்லாம் ஏன் பிடிச்சி வைக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து மொத்தம் 10 வீடு. நான் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 10 வீடு. 10 வீட்டுக்காரங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு டேங்கு. அதுக்கப்புறம் காலி ஆகிடும் இல்லையா? அப்புறம் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும். குளிக்கிறதுக்கு, பாத்ரூமுக்கு, எல்லாத்துக்குமே கஷ்டப்படணும். துணி மட்டும் நாங்கள் அந்த டைம் துவைக்க மாட்டோம். சரியா? இப்படி அதனால நான் வந்து அந்தந்த டைமில் வந்து எல்லாமே, இப்போ மழைக்கு முன்னாடி எல்லாமே, மழை வருதா, எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். மெயினாக பவர் கட்டுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெளியே எங்கேயுமே போக முடியாது. ஒரு 4-5 நாளைக்கு எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா எங்கேயாவது கார் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு போனால் லாக் ஆயிடுவோம். சரியா?